ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனு அகாடமி. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஆஸ்பைரன்ஸ்க்காக ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி என்சிஆர்டி 6th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு அவர் பாஸ்ட் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு 11 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 11 சாப்டர்ஸ் உங்களோட ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 11 சாப்டர்ஸ் பார்த்தோன்னா நோட்ஸும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஷோ பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அப்போ தான் மிஸ் பண்ணாமல் வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வாட், வேர், ஹவ் அண்ட் வென். எப்படி வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எந்த டைமிங் பீரியடில் ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ அதை பற்றி எல்லாம் சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட்டில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட லைவ்லிஹுட் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி விளையாடினாங்க, என்ன மாதிரி பாடினாங்க, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் தான் நம்ம பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பீப்புள் என்ன மாதிரி பீப்புள்ஸ் எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேப் ஒன்று ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. இந்த மேப் ஒன்றில் இருக்க நர்மதா ரிவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேப் ஒன்றை சுற்றி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் நர்மதா ரிவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே மேப்பில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த நர்மதா ரிவர், இந்த ரிவரை சுற்றி தான் உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட்டு வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நர்மதா ரிவரில் இருக்கிற அந்த இயர்லி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புள்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ரிவர் பேங்க்ஸில் இருக்கும்போது 100 and 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஸ்கில்டு கேதரர்ஸாக இருந்தாங்க. அதாவது உணவு சேகரிப்போர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அண்ட் அவங்க அனிமல்ஸை வேட்டையும் ஆட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பீப்புள் வந்து ஃபுட்டை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை, இல்லை வளர்க்கலாம், அவங்க வந்து அந்த ஃபுட்டை வந்து கேதர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட ஃபுட்டை வந்து அவங்களே கேதர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண தெரியாது. ஸோ அவங்க வந்து ஸ்கில்டு கேதரர்ஸாக இருந்தாங்க. அதாவது தமிழில் உணவு சேகரிப்போர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ உங்களுக்கு என்ன அப்படின்னா, நர்மதா ரிவர்ஸில் இருக்க அந்த பீப்புள் ஸ்கில்டு கேதரர்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஹண்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கு. செகண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து பார்க்க வேண்டிய ரிவர் உங்களுக்கு என்ன அப்படின்னா, சுலைமான் அண்ட் கிர்தர் ஹில்ஸ். இந்த சுலைமான் அண்ட் கிர்தர் ஹில்ஸ் வந்து நார்த் வெஸ்ட்டில் இருந்தாங்க. அதாவது நீங்கள் இந்தியா மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து இந்த கிர்தர் அண்ட் சுலைமான் ப்ரெசன்ட் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க பீப்புள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்க, 8000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வீட் அண்ட் பார்லியை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கிராப்ஸை க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு செகண்ட் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அனிமல்ஸை ரீடிங் பண்ண தெரிஞ்சிருக்கு. அதாவது ஷீப், கோட் அண்ட் கேட்டெல்லாம் வளர்க்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ செகண்ட் க்ளூ, சுலைமான் அண்ட் கிர்தர் ரிவரில் இருக்கவங்க 8000 வருஷத்துக்கு முன்னாடி வீட் அண்ட் பார்லியை க்ரோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அனிமல் ஆடு மாடுகளை வளர்க்கவும் தெரிஞ்சிருக்கு. தேர்டு நம்ம பார்க்க போகிற ஹில்ஸ் என்ன அப்படின்னா, காரோ ஹில்ஸ். ஸோ காரோ ஹில்ஸ் என்ன அப்படின்னா, காரோ ஹில்ஸ் அதாவது நார்த் ஈஸ்டில் இருக்க காரோ ஹில்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இந்தியாவில் இருக்க விந்தியாஸ், இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஸோ காரோ ஹில்ஸ் நார்த் ஈஸ்ட்டு, சென்ட்ரல் இந்தியாவில் இருக்க விந்தியாஸ், இந்த ரெண்டு பிளேஸில் இருக்க இந்த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு ரைஸையும் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா அது நார்த் ஆஃப் விந்தியாஸோட நார்த் சைடில் ரைஸ் வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா காரோ ஹில்ஸில் விந்தியாஸில் அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகிருக்கு. நார்த் விந்தியாஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிட்டிஸ். என்ன மாதிரி சிட்டிஸ் அப்படின்னா, ஒரு இண்டஸ் ரிவர் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் துணையாறுகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் அண்ட் கங்கா அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ்லையும். ஃபர்ஸ்ட் இண்டஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 4700 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சிட்டிஸ் அதில் ஃப்ளோரிஷ் ஆகிருக்கு அந்த ரிவர் பேங்க்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் சீகோஸ்டில் அங்கேயும் வந்து சிட்டிஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேப்பை பார்க்க வேண்டியது, ஸோ இது வீட் அண்ட் கிராப்ஸ், காரோ ஹில்ஸில் அக்ரிகல்ச்சர், விந்தியாஸ்லேயும் அங்கே அக்ரிகல்ச்சர் அண்ட் விந்தியாஸோட நார்த் சைடில் வந்து உங்களுக்கு ரைஸ் க்ரோ பண்ணியிருக்காங்க. இந்த கங்காவோட ட்ரிபியூட்டரிஸில் 2500 வருஷங்களுக்கு முன்னாடி சிட்டிஸ் டெவலப் ஆகிருக்கு. இந்த இண்டஸ் ரிவர் அதனுடைய ட்ரிபியூட்டரி சைடில் 4700 வருஷங்களுக்கு முன்னாடி சிட்டிஸ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மேப்பை வச்சு உங்களுக்கு இந்த சாப்டரை நீங்கள் முடிச்சிடணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கங்காவோட சவுத் சைடில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கங்காவும் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சோன் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அண்ட் மகதா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் கிங்டம் வந்து இருந்திருக்கு, ஒரு பெரிய கிங்டம். ப்ரெசண்ட் இப்போ அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு நார்மல் நியூஸ் தான். ஸோ என்ன மாதிரி இருக்காங்க, ஏன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, ஃப்ளட்டுக்காக போகலாம், இல்லை அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக போகலாம், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ மெயின் கீஸ் பார்த்தோம் அப்படின்னா,
நேம்ஸ் ஆஃப் த லேண்ட். ஸோ இந்தியாவுக்கு 2 பேர் இருக்குது, இந்தியான்னு இருக்குது, பாரத் இருக்குது. ஸோ இந்தியா அப்படிங்கிற பேர் எதுலேருந்து வந்துச்சுன்னா இண்டஸ் ரிவர்லேருந்து வந்துச்சு. அதில் சான்ஸ்கிரிட்க்கு இண்டஸ்னா சிந்து அப்படின்னு பேர். ஸோ இதில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் ரிவர் இருக்கு இல்லையா, அதில் ஈரானியன்ஸும் க்ரீக்ஸும் வரும்போது 2500 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இண்டஸ் ரிவரை க்ரீக்ஸ் அண்ட் ஈரானியன்ஸ் வரும்போது அவங்க என்னன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா ஹிண்டோஸ் இல்லைனா இண்டோஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த இண்டோஸ்ல இருந்து அப்புறமா அந்த ஈஸ்ட்டுக்கு சைடில் இருக்கிற நம்மளோட கண்ட்ரி இருக்கு இல்லையா, இண்டஸ் ரிவருக்கு ஈஸ்ட் சைடில் இருக்க நம்ம கண்ட்ரிக்கு இந்தியான்னு பேர் வந்துச்சு. பரதா பீப்புள்ஸ் இருந்தாங்க, அவங்க நார்த் வெஸ்ட் சைடில் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ரிக்வேதாலாம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ரிக்வேதா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்டோட ஒரு ஏர்லியஸ்ட் காம்போசிஷன் 3500 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஒரு குரூப் ஆஃப் பரத பீப்புள் இருக்கும்போது இவங்கள வச்சு நம்மளோட கண்ட்ரி இந்த கண்ட்ரியை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரத் அப்படின்னு சொல்லியிருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு க்ளூ. ஸோ மகதா வந்து கங்காவோட லார்ஜ் கிங்டம் சவுத் சைடில் பீகாரில் இருக்குது. இண்டஸ் வந்து சிந்து நதின்னு பேர் சான்ஸ்கிரிட்டில். அப்போ இருந்த க்ரீக் அண்ட் ஈரானியன்ஸ் இண்டோஸ்னு கூப்பிட்டு அதுக்கு ஈஸ்ட் சைடில் இருக்க நம்மளோட லேண்டை வந்து இந்தியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. பாரத பீப்புள்ஸை வச்சு நமக்கு பாரத் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அடுத்து மனுஸ்கிரிப்ட் ஓலைச்சுவடிகள், அதாவது பனை ஓலை பாம் லீஃபில் எழுதுவாங்க இல்லையா, அது வந்து நம்ம மனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. மனு அப்படின்னா அந்த லாட்டினில் அந்த மீனிங் வந்து ஹேண்ட் கையால் எழுதுறதால வந்துச்சு. சரி, அதில் மட்டுமா எழுதுறாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. அந்த பாம் லீஃப் இல்லாமல் வேறு எதில் எழுதுவாங்க அப்படின்னா பிர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ வந்து ஹிமாலய சைடில் இருக்கும். ஸோ அதோடைய பார்க் பட்டைகளை ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண வச்சு அதுலேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதுவாங்க. ஸோ இவங்க எழுதுகிற இந்த இதில் என்ன மாதிரி லாங்குவேஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா பிராக்ரித், சான்ஸ்கிரிட், ஈவன் தமிழ் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் கல்வெட்டுகள். ஸோ நிறைய கல்வெட்டுகள் அந்த காலத்தில் கிடைக்கும். ஸோ அவங்களோட கிங்ஸ் ஆர்டர்ஸும் ஒபே பண்ணணுங்கிறதுக்காக இன்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்களோட விக்ட்ரிஸையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதில் மென்ஷன் ஆகிருக்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா 2250 வருஷத்துக்கு முன்னாடி கந்தஹார் அப்படிங்கிற பிளேஸில் கிடச்சிருக்கு. ப்ரெசென்ட் இது ஆப்கானிஸ்தானில் இருக்க அசோகா கிங்கை பற்றின ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். இதில் அவங்க நான் 2 டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் அப்படின்னா லெட்டர்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு பொருள். ஸோ க்ரீக் லாங்குவேஜ் டாப்லேயும் அராமிக் லாங்குவேஜ் பிலோலையும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து கொடுத்துருக்க க்ளூ வந்து இதுதான். ஸோ கந்தஹாரில் கிடச்ச அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எந்த கிங்கோட இது அப்படின்னு பார்த்தோம்னா அசோகா கிங்கோட இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து அவங்க கொடுத்துருக்க க்ளூ பாட் அண்டு சில்வர் காயின். ஸோ பாட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஸோ 4700 வருஷங்களுக்கு முன்னாடி பாட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி 4700 வருஷம்னு சொல்லும் போது அது நமக்கு எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னா இண்டஸ் ரிவரில் இருக்க அந்த சிட்டிஸோட மேட்ச் ஆகுது. அண்ட் 2500 வருஷத்தில் ஒரு சில்வர் காயின் கூட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வேற இந்த சாப்டரில் கொடுத்துருக்க முக்கியமான நியூஸ் என்ன? ஸோ சோர்ஸ்னு நம்ம இங்கே எதெல்லாம் சொல்லுவோம்னா பனை ஓலைகள், இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் அகழ்வாராய்ச்சி ஆர்கியாலஜி செய்கிறாங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பாஸ்ட்டில் நமக்கு நிறையவே பாஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சாப்டர்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 15 பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் 1 வாட், வேர், ஹவு அண்டு ஹவு இதிலேருந்து உங்களுக்கு வந்து கேதர் பண்ணியிருக்க நியூஸ். ஸோ ஒரு இந்தியன் நீங்கள் ரிவர் மேப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நர்மதா ரிவர்ஸில் என்ன மாதிரி, சுலைமான் ரிவர்ஸில் என்ன மாதிரி, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதிலேருந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குவிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சாப்டர் 1ல். ஸோ இந்த சாப்டர் 1ல் இருக்க குவிஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ நர்மதாவில் இருக்க பீப்புள்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க ஹண்டிங் அண்ட் கேதரிங் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் 1. மகதா அப்படின்னா என்ன, அது ஒரு பெரிய கிங்டம். ஸோ இதனோட ஆன்சர் 2. காரோ ஹில்ஸ்லையும் இந்தியாஸ்லையும் என்ன ஆச்சு, அக்ரிகல்ச்சர் ஸ்டார்டிங்கில் டெவலப் ஆச்சு. ஸோ அது 3rd பாயிண்ட். இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ், அதுதான் ரொம்ப இயர்லியஸ்ட் சிட்டிஸே ஸ்டார்டிங்கில். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சிட்டிஸ். கங்காவேலியும் சிட்டிஸ் வந்துச்சு, ஆனால் அது 2500 வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நமக்கு இப்போ ஓவர் ஆயிருக்கு. நீங்கள் வந்து இதை ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக மேப் மாதிரி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்க 10 சாப்டர்ஸையும் நாங்கள் இதே மாதிரி வீடியோஸ் போடுறோம், வாட்ச் பண்ணுங்கள். நடுவில் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு இது தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.